இளம் இயக்குநர்கள் எப்படி சமூக சிந்தனையோட திரைப்படங்களை அணுகிறாங்க அப்படின்றத சோஷியல் டிராமா அப்படின்ற தலைப்புல இயக்குநர்கள்கிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம். முதல்ல கலந்துரையாடலின் தொகுப்பாளர், ஊடகவியலாளர், திரைக்கதை ஆசிரியர், எழுத்தாளர் தீபா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கேப்டன் மில்லர் திரைப்படத்தின் இயக்குனர் அருண் மாதேஸ்வரன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கூழாங்கல் திரைப்படத்தின் இயக்குனர் PS வினோத்ராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கல்வீட்டின் நோக்கம் திரைப்படத்தின் இயக்குனர் கௌதம்ராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். நேரம் கொஞ்சம் தாமதமானதுனால நம்ம நேரடியாக நிகழ்வுக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். மூவருக்கும் வணக்கம். முதல் கேள்வி, நீங்கள் சினிமா ரசிகராக நிச்சயமாக இருந்திருக்க முடியும், அப்படின்னா தான் நீங்கள் திரைப்படத்திற்கு வர முடியும். அப்போது ஒரு சினிமா ரசிகராக இருக்கும் பொழுதும் இயக்க வந்த பிறகும் சினிமா உங்களுக்கு என்னவாக இருக்கிறது, என்னவாக இருந்தது, பிறகு என்னவாக இருக்கிறது? சினிமாங்கிறது நம்மளுடைய ஒரு கொண்டாட்டமான நிலை தான். ஒரு விடுமுறைக்கு போய் பார்க்குற ஒரு இடமா தியேட்டர்ஸ் இருந்துச்சு. அதுவும் கரெக்டாக நான் ஸ்கூலிங்லேருந்து வரும்போது தான், இப்போ 90களில் நான் ஸ்கூல் படிக்கிறேன். அப்போ நிறைய சேட்டலைட் டிவி வந்தோம்னா நிறைய படங்களை பார்க்க ஆரம்பிக்கிறோம். குறைஞ்சபட்சமாக அது என்ன ஒரு மகிழ்ச்சிக்கான இடம் அப்படிங்கிறத தாண்டி, நான் என்னுடைய ஊர் புதுக்கோட்டை. இப்போ நான் நிறைய அந்த படம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணிட்டே இருக்குன்னா, நம்ம ஊருடைய முகங்கள் வரவே இல்லையோ அப்படிங்கிற எண்ணம் தான் எனக்கு நிறைய இருந்துகிட்டே இருக்கும். அது படம் சினிமா டைரக்டராக வந்த பிறகு எனக்கு அது மட்டும் தான் தோணிட்டே இருந்துச்சு. என்னுடைய முகங்கள் அந்த சினிமாவில் வந்துடணும், அவங்களுடைய ரெஃப்ளெக்ஷன்ஸ் நிறைய வந்துடணும் அப்படின்னு. இந்த நேரம் நாட் ஓன்லி என் ஊர், எல்லா ஊருடைய முகங்களும் முழுக்க முழுக்க சினிமாவில் வந்துக்கிட்டே இருக்கு. கரெக்டாக அந்த நேரத்தில் நானும் வந்திருக்கேன் நினைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். ரசிக்கும்போது நமக்கு நிறையா விஷயங்கள் தோணிகிட்டே இருக்கும். இங்கே நம்ம அது பண்ணலாம் இது பண்ணலாம்னு தோணும். ஒன்று மட்டும் எங்களுக்கு அப்போ தெரியாது, படம் பண்ணுற ப்ரொடியூசர் வேணுன்றது. அதனால் குருட்டாம்போக்கில் ஏதோ யோசிச்சுட்ருப்போம். இங்கே ரியாலிட்டி நம்மளை கழட்டி அடிக்கும் போது தான் தெரியும். ஸோ ஓகே, நம்ம இங்கே எதையும் திங்க் பண்ணுவோம், நம்மளுக்குன்னு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது அப்படின்னு யோசிச்சு நிறையா கன்ஃபியூஷனில் இருக்கும்போது தான் ஒரு டிஜிட்டல்ன்ற ஒரு ஃபிலிம்லேருந்து டிஜிட்டலாக மாறுது. அப்போ நம்ம கதைகள் நம்ம சொல்லலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அதான் பண்ணிக்கிட்டோம். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு அவர் சொன்ன மாதிரி தான், ஃபஸ்ட்டு சின்ன வயசில் படங்கள் பார்த்தது ஒரு என்டர்டெயின்மெண்ட் இது மாதிரி தான் நம்ம பார்க்குறது. அந்த மாதிரி தான் அந்த இது சினிமா மேலே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஈர்ப்பு வருது. அது போய் அது என்னன்றது பட் நான் படம் எடுக்கும்போது தான் இட் பிகம்ஸ் வெரி பர்சனல். அது வரைக்கும் வெளில ஒரு இதாக தான் பார்க்குறோம், ஒருத்தருங்க அவங்க கதை சொல்கிறாங்க. பட் நம்ம கதை எழுதி பண்ணும்போது தான் இட் பிகேம் வெரி பர்சனல். இப்போ நம்ம சொல்லும் போது என்ன சொல்ல போகிறோம், எப்படி சொல்ல போகிறோன்ற அந்த இது ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் தான் எனக்கு. வெளிலேருந்து பார்க்கும்போது அது வெளியில் ஒரு இது மாதிரி தான், ஒரு என்டர்டெயின்மெண்ட். பட் பர்சனலாக அது படம் பண்ண ஆரம்பிக்கும்போது இட் பிகேம் எ வெரி பர்சனல் ஜேர்னி மாதிரி. பர்சனல் ஜேர்னியாக இருந்தது. உள்ளே வந்ததுக்கப்புறம் நிறைய இடையூறுகள் வந்திருக்கலாம். அவங்க சொன்ன மாதிரி வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது இவ்வளோ புரட்டி போகணும், இவ்வளோ அடிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சது அப்படின்னு. மூன்று பேருக்கும்னு இல்லை, பொதுவாக சினிமா துறைக்கு வருகிற யாருக்குமே, அதுவும் இயக்குநர்களுக்கு, தான் எழுதி படைத்த எழுத்தை இயக்குபவர்களுக்கு இன்னும் கூட சவால்கள் அதிகமாக இருக்கும். அப்போது நீங்கள் சந்தித்த பிரத்யேக சவால், ஏன்னா உங்களுடைய படங்கள் மெயின் ஸ்ட்ரீம் லைன் படங்களை கடந்து உங்களுக்கு ஒரு பாணி இருக்குது, இதைத்தான் சொல்வோங்கிற ஒரு தீர்மானத்தோடு நீங்கள் 3 பேரும் படம் பண்ணுறீங்க. அப்படி பண்ணும்போது அதுக்குன்னு சில சவால்கள் இருந்திருக்கும் இல்லையா? உங்கள் 3 பேருக்குமே அது இருக்கும். அது உங்களுக்கு மட்டுமே பிரத்யேகமான சவாலாக இருக்கும். அது தயாரிப்பாளர் கிடைக்கிறது, அதை கடந்து உங்களுக்கே நீங்கள் சில கேள்விகள் எழுப்பியிருப்பீங்களே, இதை நாம் சொல்லலாமா, இது நமக்கு நாளைக்கு பிரச்சனை வருமாங்கிற மாதிரியான உங்களுக்குள்ளேயே சில கேள்விகள் சவால்கள் வந்திருக்கும். அப்படி உங்களுடைய படைப்பில் உங்களுக்கு வந்த பிரத்யேகமான சவால்கள் என்ன? எனக்கு என் ஃபர்ஸ்ட் படம் பண்றது ஒரு பெரிய அதுவே ஒரு 5 இயர்ஸ் அது ஆயிடுச்சு எனக்கு நான் ஃபர்ஸ்ட் படம் பண்றது. அதுக்கான சவால் என்னன்னா, ஒரு ப்ரொடியூசரை கன்வின்ஸ் பண்ணி இந்த படம் இந்த மாதிரியான ஒரு ஃபிலிம் லாங்குவேஜில் தான் இருக்க போகுது. நிறைய பேருக்கு இருந்த ப்ராப்ளம் எனக்கு இதாக இருந்தால், லவ் ஸ்டோரி இல்லை, கன்வென்ஷனலான சில விஷயங்கள் அதில் இல்லை. ஸோ அதை கன்வின்ஸ் பண்ணி அது சொல்றதுல தான் எனக்கு ஒரு பெரிய சவால், அது புரிய வைக்கிறதுல தான் எனக்கு ஒரு இது ரொம்ப அப்ட்ராக்டாக ட்ரீட் பண்ணியிருப்பேன் ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஸோ அதெல்லாம் ப்ரொடியூசருக்கு அது புரிய வச்சு அது கன்வின்ஸ் பண்ணி பண்ணுறதுல தான் நிறைய பேர் அது ரொம்ப ஈஸியாக சொல்கிறாங்க, இதுக்கு பதிலாக இப்படி வச்சிடலாமே.
அந்த நிறைய சஜஷன்ஸ்லாம் வரும். அந்த சஜஷன்ஸ்லாம் இது பண்ணி நம்ம அதை பண்ணோன்ற அந்த ஒரு சவால் தான். அண்ட் அதில் பொலிட்டிக்கலாக எனக்கு என்ன ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து ராக்கி வந்து என்னென்னா ஒரு ஸ்ரீலங்கன் சிவில் வாரில் அஃபெக்ட் ஆன ஒரு ஃபேமிலியோட செகண்ட் ஜென்ரேஷன் இங்கே சர்வைவ் ஆகிறதுக்கு என்ன பண்ணுறாங்க, அண்ட் தே வாண்ட் கோ பேக் ஹோம்ன்றது. கோயிங் பேக் ஹோம் இஸ் த ஹோல் பாயிண்ட். ஸோ இது வந்து எப்படி இங்கே அந்த பொலிட்டிக்கல் சினாரியோ அப்போ நான் பண்ணும் போதும் வந்து நிறைய இதெல்லாம் இருந்தது. அப்போது அது தைரியமாக சொல்ல முடியுமா, இது வந்து ஒரு ப்ரொடியூசர் அக்செப்ட் பண்ணி அதை சொல்லுவாங்க, அலோவ் பண்ணுவாங்களான்ற மாதிரி ஒரு சின்ன இதெல்லாம். பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வந்துட்டாங்க. அந்த பாயிண்ட் இது கன்வின்ஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு இதோட கேள்வி என்னன்னா, நிறைய பேருக்குமே இது மாதிரியான படங்கள் பண்ணணும் எழுதணுங்கிற ஒரு விருப்பம் இருக்கு. எல்லோருக்குள்ளும் வந்து ஒரு இடத்துல ஒரு தடை வரும். அந்த தடையை நீங்க எப்படி தாண்டினீங்க அப்படிங்கிறத, எந்த இடத்துல உங்களுக்குள்ள ஒரு தடை வந்தது அல்லது ஒரு தயக்கம் வந்தது? தயக்கம் பெருசா வரல. என்னன்னா நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருந்தேன். பண்ண இப்படிதான் பண்ணும், இல்லை பண்ணக்கூடாதுன்றதுல நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா அந்த கன்விக்ஷன் எனக்கு இருந்தது. அது எனக்குள்ள அது ஒரு ஸ்ட்ரகிள் மாதிரி இருந்ததே இல்லை. இது சொல்லாமா அந்த ஒரு சின்ன ஒரு இது இருந்ததே தவிர, அதுவும் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அது பிரேக் பண்ணியாச்சு. ஐ மீன் முடிவு பண்ணிட்டோம் இதை பற்றி பேசலாம். அந்த கன்விக்ஷன் தான் அது வரைக்கும் தான் எனக்கு அந்த ப்ராப்ளமாக இருந்தது தவிர, அதுக்கப்புறம் வந்து எனக்கு நான் எதுவும் பெருசாக நான் இது பண்ணல, அது இதாகலை. இல்லை, நான் பொதுவாகவே கூழாங்கல் கதையை யார்ட்டையுமே சொல்ல முடியாது. ஏன்னா நான் அது ஸ்கிரிப்டாக கொடுத்தா படிக்க கொடுத்துட்டே இருப்பேன். அதை படிச்சுட்டுமே அதில் வந்து எப்பவும் இருக்கிறது இல்லை, அது யூஸ்ஃபுல்லாக இல்லை. இது இந்த என்னென்ன மாதிரியான நிறையா நண்பர்கள்ட்ட சொல்லி புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, அந்த ஒரு கேரக்டர் ஃபாலோ பண்ணிட்டு வருவோம், திடீர்னு பஸ்லேருந்து ஒரு பொண்ணு ஃபாலோ பண்ணிட்டு போகிறது வந்து இங்கே யாருமே கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து இல்லை இது வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, த்ரோட்டாக ஒரு கேரக்டர் ஃபாலோ பண்ணால் அவங்களே ஃபாலோ பண்ணி போகணும். ஏன்னா திடீர்னு இன்னொரு கேரக்டர் ஃபாலோ பண்ண அப்படின்னு எனக்கு இது பிடிச்சிருந்தது. நான் அதை அப்படி பண்ணணுன்ற ஒரு மூடு, எனக்கு இப்படி தான் ப்ரெசென்ட் பண்ணணுன்றது எனக்கு ஒரு தாட் இருந்துகிட்டே இருந்துச்சு. தொடர்ந்து அவங்களோட உரையாடிக்கிட்டே இருந்தேன். ஒரு கட்டத்தில் வந்து ஓகே சொல்கிறது தான் நம்ம வந்து கொஞ்சம் என்னதான் அதுவும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு படம் எடுத்துகிட்டு வந்த பிறகுமே அந்த ஒரு டைலம் இருந்துச்சு எல்லா பேர்த்துக்கும், இது எப்படி எப்படின்னு. எங்கேருந்து ஒரு அங்கீகாரம் கிடைச்ச பிறகு தான் அது ஒரு அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு சூழலே இருந்துச்சு. எனக்கு ஆசைலாம் கிடையாது, எடுத்தோன்னே படத்தை இங்கே காட்டணும்னு ஆசை. அங்கேருந்து ஒரு அங்கீகாரத்தோடு வந்தால் தான் இங்கே சில பேர் பார்க்குறாங்க. அதுதான் நடந்துச்சு. இல்லை, இந்த முதல் படம் பண்ணுறதுங்கிறது வந்து எந்த பிளானெல்லாம் இல்லை எனக்கு. ஏன்னா நான் உதவி இயக்குனராக, அசிஸ்டன்ட் டைரக்டர், அசோசியேட் டைரக்டர், கோ டைரக்டர் அப்படி நான் ஃபார்மலாக இருந்தேன். ஒரு முதல் படம் கிடைக்கிறது நம்மளுடைய பிளான்ல இருக்காது. நம்ம ஒரு 4-5 கதை பண்ணி வைப்போம். எந்த கதை வந்து நமக்கு அக்செப்ட் ஆகுதோ அந்த கதை தான் நம்மளே அதுக்கப்புறம் லீட் பண்ண ஆரம்பிச்சிடும். எனக்கு அப்படி தான். நான் ஃபஸ்ட்டு விஜய் சேதுபதி நினச்சி தான் நான் கமிட் ஆகியிருந்தேன் 2012-13. அது வந்து 400 ரவுடிதான் மாதிரி இருக்கும் படத்தோட. அதுக்கப்புறம் 400 ரவுடிதான் வரும்போது சொன்னார் ஒரு சேதனை, இந்த பேட்டர்ன் தானே நம்ம ட்ரை பண்ணோம் பாரு, அதுக்கப்புறம் அது பண்ணோன்னாரு. உண்மையிலே அதுக்கப்புறம் ஒரு 4-5 வருஷம் அப்புறம் தான் நான் ராட்சசி எழுதினேன். பட் காமனாக ராட்சசிங்கிறது உண்மையை சொன்னால் எனக்கு பெரிய ஸ்ட்ரகிளே இல்லை. ஏன்னா எழுதும் பொழுது நான் ரிப்போர்ட்டர் நான். ஸோ அதனால் சோஷியல் இதுவும் நான் பொலிட்டிக்கலாகவும் நான் நிறைய வாசிக்கிறது பழக்கம் நமக்கு இருக்கிறதுனால நான் எழுதும் பொழுது அது வேற ஒரு மோடில் வந்துச்சு. அதே டைமில் நான் அதை ஆர்டிஸ்டிக்கில் நான் ட்ரை பண்ணல, கமர்ஷியலாக தான் ட்ரை பண்ணியிருந்தேன். ஒரு ஹீரோ பேட்டர்னாக தான் ஹீரோயினை நான் டிசைன் பண்ணியிருந்தேன். அதில் சோஷியல் இஷ்யூஸை நான் கண்டினியூவாக எழுதியிருந்தேன். ஏன்னா அது ராட்சசி என்னுடைய அந்த முதல் படம். அது ஸ்கூலில் வந்து இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தில் இங்கே இருக்கக்கூடிய ஃப்ளாஸை வந்து தனியாக எழுதி அதை ப்ராப்பராக ட்ரீட் பண்ணணும்னு நினச்சேன். அது நான் ஃபஸ்ட்டு சொன்னதே நான் ஜோமேம்கிட்ட மட்டும் தான் சொன்னேன். அது எனக்கு பெரிய ஸ்ட்ரகிளே வரலை. இவ்வளோ நான் அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணதெல்லாம் சின்ன சின்ன பெரிய டேரக்டர்ஸும் இல்லை அவங்க எல்லாருமே. அதனால் என்னை முகவரி சொல்கிறது கூட எனக்கு இல்லை. பட் ஆனால் கரெக்டாக நான் கதையை நான் டிசைன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு போய் நரேட் பண்ணி ஒரு 2 monthsலாம் வந்து படம் டேக் ஆஃப் ஆயிடுச்சு. பட் ஆனால் அதில் எழுதுறத நான் எனக்கு என்னுடைய ஸ்டைலே அதானே படம் பண்ண பிறகு எனக்கே தெரிஞ்சுது. நம்ம அப்போ சோஷியலாக தான் நம்மளுடைய எழுத்து வந்து சோஷியலாக தான் இருக்குன்னு முதல் படத்துக்கு அப்புறம் தான் அது நம்ம டிசைன் பண்ணுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த டிசைன் தெரியல. அதுக்கப்புறம் நான் கல்வீத்தி மூர்க்கன் வந்தேன். கல்வீத்தி மூர்க்கன் வந்து அது முழுக்க எனக்கு வந்து ராட்சசியில் வந்து பெரிய முகங்கள்லாம் இருக்காது. அது ஒரு ஐடியாலஜியாக ஃபுல்லாகவே ஒரு ஐடியாவாக அப்படி ஐடியாலஜியாக வேற ஒரு மோடு இருக்குல்ல, அதுதான் நம்மங்கிறத அந்த கல்வீத்தி மூர்க்கனில் நான் நினச்சது. அது வந்து என்னன்னா சொசைட்டியில் இருக்கக்கூடிய விஷயத்தை நான் பார்த்த ஊர்லேருந்து நான் பார்த்த மண்ணிலேருந்து இருந்த ஒரு கதையை எடுத்துட்டு வந்து டிசைட் பண்ணுறேன். ஏன்னா முதல் படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ராட்சசிங்கிறது வந்து ஒரு லேடி அவங்க நல்லா போல்டாக பண்ண முடியுங்கிறது அது ஈஸியாக நமக்கு செட் ஆகும்னு சொல்லி ஜோமேம் செட் பண்ணிட்டாங்க. அதனால அது ஃபாஸ்ட்டாக அவங்களுக்குள்ளேயே போயிடுச்சு. அதுக்கு அடுத்து எனக்கு செகண்ட் படத்துக்கு ஸ்ட்ரகிள் ஜாஸ்தியாக இருந்தது. ஏன்னா இது வந்து காஸ்ட் சார்ந்த ஒரு விஷயத்தை நான் ஹேண்டில் பண்ணுறேன். எஸ்பெஷலி அங்கே இருக்கக்கூடிய இங்கே ஆதிக்க ஜாதி
ப்ளஸ் இங்க பட்டியலினம் ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய சிக்கல்களை நான் நேரடியா பார்த்துருக்கேன். ஊருக்குள்ள பயங்கரமா அனுபவிச்சிருக்கேன். நான் அந்த இடத்துல போய் நான் நின்று ஏன்டா அப்படி பண்ணிட்டே இருக்கீங்க, நான் கேள்வி அந்த கேள்வி எப்படியாவது கேட்டே ஆகணுங்கிறதா என்னுடைய ஆக்சுவலா நான் உண்மையை சொன்னா இதான் ஃபர்ஸ்ட் எடுக்கணும்னு நினைச்ச கதை. அதை தான் நான் எழுதியும் வச்சிருந்தேன். பட் அங்க போகும்போது இப்ப நீங்க சொன்ன இந்த பிராக்டிக்கல் இஷ்யூஸ் எல்லாருக்கும் வரும். என்னன்னா இங்க ஹீரோஸ் எல்லாருக்குமே அது இது வந்து கமர்ஷியல் இண்டஸ்ட்ரி. அவங்களுக்கு தக்க வச்சுக்கிறதுக்கு அவங்க எது தேவையோ அது மட்டும் தான் இருக்கும். குறைஞ்சபட்சம் இந்த மாதிரி விஷயங்களை பேசுறதுக்கு ஒரு தின்லைன்ல அந்த விஷயத்தை வச்சுட்டு அதுக்கு ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். ஒரு சாங் ஃபைட்டுன்னு ஒரு அரேஞ்ச்மெண்ட் வேணும், அதுக்கு ஒரு எமோஷன்ஸ் வேணும். அவங்களுக்கு அந்த டெம்ப்ளேட்டை ஃபில் பண்ற ஒரு விஷயத்துல ஏதோ ஒரு தின்லைன்ல அதை வச்சுட்டு பேச முடியுமே தவிர கம்ப்ளீட் கதையா பேசுறதுல முடியாது. இன்னொன்னு இந்த கதை நான் திரும்ப வரும்போது கூட யார்கிட்ட கொண்டு போனாலும் அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கு, பெரிய தயக்கம் இருக்கு. காசார்ந்த ஒரு அடையாளத்தை வந்து சுமந்துக்கிறதுல வந்து இன்னைக்கு மாறி இருக்கு. ரஞ்சித் வந்த பிறகு அதை எல்லாருமே நாங்க தைரியமா எடுத்து சமைப்போங்கிற அந்த இது மாறி இருக்கு. அப்போ நான் அதை கொண்டுட்டு போவேன் வந்தவொடனே அதை அப்புறம் அக்செப்ட் பண்ண வச்சு ப்ரொடியூசர் வந்து எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட் பண்ணார். ஒரு அம்பேத்குமார்னு ஒரு எம்எல்ஏ கூட இருக்காரு, அவர் ரொம்ப சப்போர்ட் பண்ணார். அதனால எனக்கு அந்த ஃப்ரீடம் இருந்தது. நான் டேரக்டாவே எனக்கு என்னென்ன சொல்லணும்னு தோணுச்சோ எல்லாத்தையுமே நான் சொன்னேன். உங்களோடதுல ரொம்ப வேலிடான ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. அதாவது ஒரு இதுவரைக்கும் வந்த சோஷியல் படம்னு சொல்லப்பட்டது எல்லாமே ஒரு ஹீரோவை புகழ்ற மாதிரி, ஒரு ஹீரோ நடுவில் இருப்பார், அவருக்கு டூயட் சாங் இருக்கும், ஃபைட் இருக்கும், எல்லாம் இருக்கும். போகிற போக்கில் ஏதாவது ஒரு பிரச்சனையை முன்வைத்து சொல்லணுமே, சோஷியல் மெசேஜ் இது ஒரு செய்தி சொல்கிறது, மெசேஜ் சொல்கிறது அப்படிங்கிற இடத்தை தாண்டி ஒரு முழு படமுமே 2.5 மணி நேர படம் முழுக்கவுமே நீங்கள் சொல்ல நினைச்சதை சொன்னதுனால தான் உங்களுடைய படம் மற்ற படங்கள்ல இருந்து மாறி இருக்குதுன்னு நம்ம நம்புகிறோம். அதுதான் கூட உங்களுக்கு சவாலாகவும் இருந்திருக்குது. இப்போ வந்து சோஷியல் ட்ராமா அப்படின்னு பெஸ்ட் சோஷியல் ட்ராமா அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா விக்கிபீடியா நம்மளுக்கு என்ன தருதுன்னா டாக்ஸி டிரைவர், ரிக்விம் ஃபார் அ ட்ரீம், இது மாதிரியான படங்கள் எல்லாமே, ஒன் ஃப்ளூ ஓவர் தி குக்கூஸ் நெஸ்ட், இது மாதிரியான படங்கள் தருது. அப்போ வந்து எனக்கு ஒரு பர்சனலாக கேள்வி இருந்தது என்னென்னா, இது எப்படி சோஷியல் ட்ராமாவாக ஆகும்? இந்த படங்கள் எல்லாமே வந்து சொசைட்டியோட மிகப்பெரிய கனெக்ஷன் இருக்கிற படங்கள் இல்லை. ஆனால் அது எப்படி ஆகுதுன்னு அவங்க ஒரு டெஃபனிஷன் சொல்கிறாங்க. அப்படின்னா யாராவது ஒருவர் அல்லது ஒரு குழு ஒரு சமூகத்தினுடைய ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு விளைந்தது அப்படின்னா அதுதான் சோஷியல் ட்ராமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி வைத்தால் கூட இவர்கள் சொல்கிற அந்த படம் வந்து அதுக்கு கீழே வருமா அப்படிங்கிறது தெரியல. இப்போ தமிழ் சினிமாவில் இப்போ ஒரு 5-6-10 வருடங்களாகத்தான் சோஷியல் ட்ராமான்னு எதை சொல்கிறாங்களோ அது அப்படியே வந்து பொருந்துற மாதிரியான படங்கள் நம்மளுக்கு இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்குது. இப்போ நான் கேட்க விரும்புகிறது என்னென்னா, நீங்கள் சொன்னதுலேயே இன்னொரு விஷயத்துலேருந்து தான் நான் ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். முக்கியமாக அருண் மாதேஸ்வரன் அவர்களிடம். இப்போ வந்து பயங்கரவாதிகள் அப்படின்னு சொல்லப்படுறவங்கள நம்ம வந்து கண்ணை மூடிட்டு பொது பார்வையில் ஒரு பார்வை பார்க்குறோம், சில குறிப்பிட்ட மதங்களை பார்க்குறோம். அதே மாதிரி இன்று ஒரு சின்ன ஒரு ஆபத்து அல்லது நிறைய பேர் கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னா, இது மாதிரியான இன்றைக்கு வந்து சில படங்கள் வன்முறையை தீர்வாக